வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். நம்ம டிஎன்பிஎஸ்சி பிவைக்யூ செஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா எக்கனாமிக்ஸ். நமக்கு பொருளாதாரத்தையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனையும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க இப்ப இருக்க நியூ சிலபஸ்ல. ஸோ இருக்கிறதுலே வெயிட்டேஜ் அதிகமான போர்ஷனா அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ குரூப் ஒன்றுனா நமக்கு அதுல 50 கொஸ்டின்ஸும், இதர குரூப் 2 குரூப் 4 அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் நமக்கு அதுல 20 கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. ஸோ 75க்கு 20, 175ல 50. ஸோ ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமான ஒரு ஏரியா இதுதான். ஸோ எக்கனாமிக்ஸ் ஒரு ஈஸியான டாபிக் தான். கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் மோர் ஓவர் நம்ம அதுல இருக்க ஸ்டாட்டிக் கான்செப்டை புரிஞ்சிட்டாலே போதும், மனப்பாடம் பண்ண வேண்டியது கம்மியா தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு எக்கனாமிக்ஸ்ல நிறைய டாபிக் ஆக்சுவலா இருக்கு. ஓகேவா? அதை பார்ட்டா பிரிச்சு பார்க்க போறோம். ஆக்சுவலா நமக்கு ஒரு 15 டாபிக்ஸா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸ் மொத்த சிலபஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் ஒரு சிலபஸ். அதுல நம்ம இன்னைக்கு எதுல இருந்து பார்க்கணும்னா பிளானிங் கமிஷன்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். சரியா? பிளானிங் கமிஷன் பார்த்துட்டு 2வது வீடியோல 5 இயர் பிளான்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாபிக்ஸா ரேண்டமா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு திட்டக்குழு அப்படின்னா இல்ல திட்ட ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம்னா, நமக்கு இது வரைக்கும் 19ல இருந்து 24 வரைக்கும் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எப்பவுமே அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்கறது 5 இயர் பிளான்ஸ், நிதி ஆயோக், திட்டக்குழு, இந்த ஏரியால இருந்து எப்பவுமே டெஃபினட்டா கொஸ்டின்ஸ் வந்துடும் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும். ஸோ இது ஈஸியான ஏரியா தான், நல்லா படிச்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ இந்த செஷன்ல நம்ம எப்பவுமே பிவைக்யூ டிஸ்கஷன்ல ஸ்டாட்டிக்கான போர்ஷனை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் கொஸ்டின் டிஸ்கஷனுக்கே வருவோம். இதுல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளோட எஸ்சிஆர்டில என்னெல்லாம் கண்டென்ட் இருக்கு, லைக் நமக்கு இது எல்லாமே நமக்கு 11th 12th எஸ்சிஆர்டில மட்டும்தான் இருக்கும். சரியா? ஸ்கூல் புக்ஸ்ல 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அது போக ரமேஷ் சிங் புக். ஓகே, இது எக்கனாமிக்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆத்தர் புக். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ். இந்த 3 ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவான நோட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதை நம்ம பிரீஃபா தான் பார்க்க போறோம். எனக்கு டைம் கன்சியூம் ஆகுறதுனால, ஸோ எக்ஸாம்ஸ் பக்கத்துக்கு வர்றதுனால இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதுல இருக்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 15 கொஸ்டினையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 12th எஸ்சிஆர்டில இருந்து எக்கனாமிக்ஸ்ல 11th லெசன்ல நமக்கு பிளானிங்கை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நமக்கு இது தமிழ்ல இந்த ஸ்லைட் இருக்கும். ஸோ பைலிங்கோலவே பார்த்துக்கலாம். அதுல நமக்கு பிளானிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா என்னன்னா இதோட ஹிஸ்டரி என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ பிளானிங்னா எப்படி உருவாச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிரீஃபா சொல்லிடுறேன். 1928 அந்த டைம்ல யூஎஸ்எஸ்ஆர், சோவியத் ரஷ்யால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிளானிங்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, திட்டமிடல்னு. ஸோ திட்டமிடல்லாம் என்னன்னா எப்பவுமே ஸ்டேட் கிட்ட தான் ஃபுல் பவர் இருக்கும். இந்த இடத்துல ஸ்டேட்ன்றது அரசே எல்லா துறைகளையுமே கண்ட்ரோல் பண்ணும். இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு எல்லாமே. ஸோ எல்லாமே அரசே கண்ட்ரோல் பண்றதுனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கணும். அவங்க ஒரு டார்கெட் வச்சுப்பாங்க. அடுத்த 5 வருஷம், 10 வருஷம், 3 வருஷம், 7 வருஷம்ன்ற மாதிரி அவங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுட்டு ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இருக்கும், ஒரு மைய அமைப்பு உருவாக்கிடுவாங்க. அதுக்கு பேர் தான் பிளானிங் கமிஷன். இவங்க அடுத்த 5 வருஷத்துக்கு திட்டத்தை செயல்படுத்தி அந்த துறையில மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க. உதாரணம், ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அக்ரிகல்ச்சர்ல ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். முதல்ல 5ஆண்டு திட்டத்துல விவசாயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணதுல நம்ம அந்த 1951ல இருந்து 56 வரைக்கும் ஃபுல்லாவே விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் தான் பண்ணியிருப்போம். உதாரணமா அணைகள் கட்டுறதா இருக்கட்டும், இரிகேஷனுக்கா இருக்கட்டும், மற்ற விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளவு நலத்திட்டங்களும் அதுல பண்ணியிருப்போம். அனைத்து மாநிலங்களும் அதுதான் ஃபாலோ பண்ணும். மையப்படுத்தப்பட்ட ஒரு திட்டமிடல் தான் நமக்கு பிளானிங். இது பொதுவா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி, முதலாளித்துவ நாடுகள்ல இருக்காது. சோசியலிசம், கம்யூனிசம், பொது உடைமைவாதமும் சமதர்மம் ஃபாலோ பண்ற நாடுகள்லயே நம்ம வச்சிருப்போம். ஸோ நமக்கு நேரு 1948ல தொழிற்கொள்கையை வெளியிடுறப்ப நமக்கு தேசிய திட்டமிடல் ஆணையம் சொல்லிட்டு ஒரு ஆணையம் வைக்கப்படுறதா அப்பவே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடியே நமக்கு திட்டமிடல் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடி இருப்பாங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அதையுமே நம்ம கொஸ்டின்ஸா கேட்டுருக்காங்க. ஸோ பிளானிங்னா என்ன, இருக்க ரிசோர்ஸை நம்ம நல்லா யூஸ் பண்ணி அது மூலமா நமக்கு ஒரு நன்மை கிடைக்கணும். அதுதான் பிளானிங் சொல்லுவாங்க சிம்பிளா சொல்றப்ப. திட்டமிடல் என்பது ஒரு நுட்பம் அல்லது ஒரு இலக்கை அடைவதற்கான வழிமுறை. ஒரு மைய அதிகாரத்தால் நிர்ணயிக்கப்பட்ட, முன்னரே தீர்மானிக்கப்பட்ட, நன்கு வரையறுக்கப்பட்ட குறிக்கோள்களை அடைதல். அதோட நோக்கம் ஏன் நம்ம பிளான்லாம் பண்ணோம்னா, பொருளாதாரமா நமக்கு நல்லா இருக்கும். எக்கனாமிக்கல், சோசியல், பொலிட்டிக்கல், சோசியோ எக்கனாமிக், பொலிட்டிக்கல், அப்புறம் ராணுவம் இருக்க எல்லா சோர்சஸ்க்கும் நம்ம பிளான் பண்ணி பண்ணா மட்டும்தான்
நமக்கு வந்து அதோட சக்சஸ் இருக்கும். ஏன் இந்த பிளானிங்கை வந்து இந்தியா அடாப்ட் பண்ணணும்னா, நம்ம வந்து 1917ல ரஷ்ய புரட்சி நடக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ரஷ்யால வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. அது ஆட்டோகிராட்டிக்கா இருக்கு. ஒரு சர்வாதிகார அரசு தான். ஆனா வந்து மக்களோட நலனுக்கு வந்து அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு அரசு ஃபார்ம் ஆச்சு. நமக்கு எல்லாமே தெரியும் 1930ஸ்ல வந்து உலக பொருளாதார பெருமந்தம் கிரேட் டிப்ரெஷன் வந்துச்சு. அப்போ எல்லா நாடுகளுமே பெரிய வல்லரசா இருந்த நாடுகள் கூட சூப்பர் பவரா இருந்த நாடுகள் கூட அவங்களோட பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்க. அவங்க கஜானா காலி ஆயிடுச்சு. அவங்களோட பொருளாதாரம் ரொம்ப சரிஞ்சிச்சு. ஆனா ரஷ்யா மட்டும் அவங்களுக்கு எதுவுமே ஆகல. சோ வந்து அவங்களுக்கு ஏன் எதுவுமே ஆகலன்னா அவங்க அப்போ திட்டமிடல்ல இருந்தாங்க. ஓகே. சோ வந்து கிரேட் லீப் ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான இந்த பிளானிங் எல்லாம் சக்சஸ் கிடைச்சது. ஸோ வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணுன்றது தான் இதோட ஐடியாலஜி. நம்ம வந்து இது வரைக்கும் 12 5 இயர் பிளான்ஸ் போட்டிருப்போம். ஓகே. நிதி ஆயோக் வந்து அந்த திட்டக்குழுவையும் திட்டங்களையும் 5 ஆண்டு திட்டங்களையும் விராப் பண்ணிட்டு புதுசா நிதி ஆயோக் வந்து இப்போ ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ வந்து இதுல வேற என்ன கான்செப்ட் முக்கியமா இருக்குன்னா சென்ட்ரலைஸ்டு இது மையப்படுத்தப்பட்டதுன்னா மத்தியில ஒரு கவர்மெண்ட் இருக்கும். அவங்க வந்து ஒரு பிளானிங் மிஷன் வச்சு அவங்க வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்க இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது டாப் டு பாட்டம் அப்ரோச், மேலிருந்து கீழ் கொண்டு வர அமைப்பு. ஸோ வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட் யாருன்னா நித்தி ஆயோக். இப்ப இருக்க நித்தி ஆயோக் 2015ல ஃபார்ம் பண்ண நிதி ஆயோக் வந்து என்ன பண்ணுவோம், பாட்டம் டு டாப் அப்ரோச், அதாவது ஸ்டேட்டுக்காக வந்து ஸ்டேட் கீழ இருந்து மேல வந்து அணுகுமுறை செட் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப வந்து எல்லா ஸ்டேட்டோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கும். அவங்க வந்து பிளான் எல்லாம் பண்றது கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்திய படிக்கிறப்ப அதை டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ வந்து ராபின்சன் என்ன சொன்னாரு, டால்டன் என்ன சொன்னாரு அப்படின்றதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு. ஜஸ்ட் ஸ்கூல் புக்ல இருக்க அந்த டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. ஓகே. திட்டமிடலுக்கு அவங்க ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இதுதான், நான் சொன்னதுதான். சரியா? அதுக்கப்புறம் வந்து 1948ல முதல் தொழில் கொள்கையை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. 1948ல அந்த தொழில் கொள்கையிலேயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு தேசிய திட்டமிடல் ஆணையத்தை உருவாக்கணும். இந்தியா வந்து மிக்சட் எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்ன, பிரைவேட்டும் இருப்பாங்க பப்ளிக்கும் இருப்பாங்க. அதாவது தனியார் துறைகளும் இருப்பாங்க அரசு துறைகளும் இருப்பாங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஓகே. சோ வந்து நமக்கு இது இந்த மாதிரி ஃபேக்சுவலான டேட்டாவும் கொஸ்டினா கேட்பாங்க. மார்ச் 15 1950ல தான் திட்டக்குழு நிறுவப்பட்டது. ஓகே. சோ திட்ட கமிஷன் பிளானிங் கமிஷன் நிறுவப்பட்டது வந்து மார்ச் 15 1950. ஓகே. சோ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பிளான் போட்டது வந்து 1951ல இருந்து தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பிளானிங் மீனிங் அண்ட் அப்ஜெக்டிவ் இது எல்லாமே சேம் இதுதான். நீங்க அந்த லெசன் எடுத்து ஜஸ்ட் ரீட் பண்ணாலே போறோம். அதுக்கப்புறம் என்னன்னா பிளானிங் இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் மாடர்ன் வெல்ஃபேர் ஸ்டேட், அதாவது நவீன நல அரசாங்கம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ வந்து நமக்கு பேசிக்கா ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் கிட்ட நம்ம அடிமையா இருந்தப்போ வந்து அது வந்து போலீஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, காவல் அரசு. ஸோ வந்து அவங்களோட மெயின் ரோல் என்னவா இருக்கும்னா காவல் காக்கிறதா மட்டும்தான் இருக்கும். ஆனா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட அரசாங்கம் எப்படி மாறிடுச்சுன்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டா மாறிடுச்சு, நல்ல அரசாங்கமா மாறிடுச்சு. டிபிஎஸ்பில ஆர்டிகல் 36ல சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ வந்து நம்ம வந்து இப்போ நல்ல அரசா இருக்கும். அப்ப நம்ம இப்ப காவல் மட்டும் காக்கிறத விட மக்களோட நன்மைக்கும் சேர்த்து போராடணும். அதனாலதான் நமக்கு வந்து பட்ஜெட்ல எல்லாம் அதிகமா கடன் வாங்குறாங்க. ஓகேவா? மக்களோட நல்லதுக்காக. ஸோ பிளானிங் இன் இந்தியா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ரூட்ஸ், அதாவது விடுதலை பெறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிளானிங் வந்து பண்ணியிருக்கோம், பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். பட் பிரிட்டிஷ் கீழே இருந்த வெவ்வேறு காலகட்டங்கள்னால நிறைய போர் நடந்துச்சு. அப்புறம் பிரிட்டிஷ் கூட இருந்த விடுதலை போராட்டத்தினால அதை சரிவர பண்ண முடியாது. பட் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்றது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஸ்கூல் புக்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து ரமேஷிங் புக்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு சேர்த்து பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு அது வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ 1934 சர் எம் விஸ்வேஸ்வராயா இவர் வந்து பிளானட் எக்கனாமி ஃபார் இந்தியா அப்படின்ற ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம். அந்த புக்ல தான் அவர் முதல்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா 10 இயருக்கு நீங்க ஒரு பிளான் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில வந்து ஒருத்தவங்க பிளான் போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க 1934. ஸோ வந்து இதெல்லாம் எஸ்சிஆர்டில இருக்க கண்டென்ட். இதே கண்டென்ட்டா திரும்பவும் பார்ப்போம். அதுல வந்து இதுல எக்ஸ்ட்ராவா பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல, புதுசா கேள்விப்படுறீங்க அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்க ஸ்கூல் புக் இருந்தா ஸ்கூல் புக்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லையா புதுசா உங்களோட நோட்ஸ் இருக்கும்ல அதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ஒரே கண்டென்ட் தான் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1938ல நேஷனல் பிளானிங் கமிட்டி. ஸோ வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக மாறி இருப்பாரு. ஹரிபுரா
காங்கிரஸ் செஷன்ல கரிபுரா திரிபுரி இந்த ரெண்டுலயுமே 1938-39 சுபாஷ் சந்திர போஸ் தான் தலைவரா வருவாரு. இதெல்லாம் நம்ம ஐஎன்எம்ல பார்த்திருப்போம். சோ வந்து அந்த டைம்ல வந்து நமக்கு வந்து நேஷனல் பிளானிங் கமிட்டி, தேசிய திட்டமிடல் குழு அப்படின்னு ஒரு குழு ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. யார் தலைமையிலன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸ் தலைவரா இருப்பாரு. அந்த தேசிய திட்டமிடல் குழுவுக்கு தலைவரா இருக்கிறது யாரு? ஜவஹர்லால் நேரு இருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் 1944 பாம்பே பிளான் சொல்லுவாங்க. சோ வந்து பாம்பே பிளான் எத்தனை பேர் பண்ணாங்கன்னா 8 முக்கிய இந்திய தொழில் அதிபர்களால் பண்ணப்பட்டது. ஓகேவா? நீண்ட கால பொருளாதார வச்சு நோக்கம் கொண்டது. சோ அந்த 8 பேர் யாரு என்ன பண்ணாங்கன்றது நம்ம ஸ்கூல் புக்ல இல்ல. சோ வந்து இப்போதைக்கு 8 இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்டால ப்ரொபோஸ் பண்ணப்பட்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1945 பீப்புள் பிளான் மக்கள் திட்டம். இவர் யாருன்னா எம்.என். ராயால முன்மொழியப்பட்டது. எம்.என். ராய் தான் நமக்கு முதல்ல கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வரும்னு சொன்ன பர்சன். ஓகேவா? சோ வந்து எம்.என். ராய் வந்து ஒரு கம்யூனிஸ்ட். அவர் அப்போ என்ன சொல்லியிருப்பாரு? கம்யூனிஸ்ட்னாலே நமக்கு வந்து எல்லாமே அரசு கிட்ட தான் இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் விவசாயம், சிறு அளவிலான தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லா உரிமையும் அரசே வரணும். முக்கியமான இதெல்லாம் நீங்க கவர்மெண்டே வச்சுக்கணும். பிரைவேட் கிட்ட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அடுத்து 1944 வந்து நமக்கு என்னன்னா காந்திய திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஸ்ரீமன் நாராயணன். ஓகேவா? ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ காந்தினாலே என்ன? ரூரல் எக்கனாமி தான். கிராம பொருளாதாரம், தன்னிறைவு மற்றும் கிராம தொழில்களில் கவனம் செலுத்துதல். ஓகே, அதான் காந்தியன் பிளான். ஸ்ரீமன் நாராயண் அகர்வால். சோ வந்து நம்ம இதுல என்னெல்லாம் படிக்கணும்னா க்ரோனாலஜிக்கல் ஆர்டரா படிச்சு வச்சுக்கணும். எந்த பிளான் யாருக்கு அப்புறம் வந்துச்சு, அப்புறம் அந்த இயரை படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? சோ வந்து அதை யார் ப்ரொபோஸ் பண்ணாங்க, எல்லாம் அந்த பிளானுக்கு அதர் நேம் என்ன? எம்.என். ராயோட பிளானுக்கு அதர் நேம் பீப்புள் பிளான். நம்ம ஸ்ரீமன் நாராயண் அகர்வால், ஓகே, அவங்களோட பிளானுக்கு அதர் பிளான் காந்தியன் பிளான். சோ இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1950 இதுதான் கடைசி பிளான். சோ வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் வந்த ஒரு கடைசி பிளான் ப்ரொபோசல் சர்வோதயா பிளான். ஓகே, இது வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் தான் டிராஃப்ட் பண்ணியிருப்பாரு. என்னன்னா இவர் வந்து ஒரு காந்தியவாதி தான். ஓகேவா? ஜே.பி. நாராயணன் சொல்லுவாங்க. இது எதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணிருப்பாங்க? சர்வோதயானாலே நம்மளோட காந்தியன் பிலாசபியும் ஆச்சாரியா வினோபாவே இருக்காருல்ல, அவங்களோட பிலாசபியும் அவங்களோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணி வரையப்பட்ட டிராஃப்ட் பிளான் தான் சர்வோதயா திட்டம். எழுதினது யாருன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். ஓகே, சோ இதுவுமே அதுதான். கிராமம், விவசாயம், சிறு குடிசை தொழில் எல்லாமே காந்திய கொள்கைகள்ல இருக்கும். அதை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ வந்து இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி. சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பிளான் பண்றது நமக்கு டிபிஎஸ்பிலே சொல்லியிருப்பாங்க. ஓகே, பார்ட் 4 அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறையிலேயே நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அத இந்த இதெல்லாம் சும்மா ஒரு கதை மாதிரி தான், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா மார்ச் 1950 இதுலதான் ஃபாலோ பண்ணாங்க. இதுலதான் ஆரம்பிச்சாங்க. இதுக்கு எப்பவுமே தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டரா தான் இருப்பாங்க. சரியா? சோ வந்து இது வந்து இதுக்கு ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பா கிடையாது. இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமைப்பா அதுவும் கிடையாது. அப்ப எப்படிதான் கொண்டு வந்தாங்க? அமைச்சரவையில ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ரெசல்யூஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. சோ வந்து இதை கலைச்சதும் அப்படிதான். அரசியலமைப்புல ஒரு தீர்மானம், அதாவது அமைச்சரவையில ஒரு தீர்மானம் கொண்டு வந்து கலைச்சிருப்பாங்க 2014. அதுக்கப்புறம் நிதி ஆயோக் உருவாக்குனாங்களா, அதுக்கு எந்த சட்டமும் கிடையாது. நோ ஆக்ட், நோ கான்ஸ்டிடியூஷனல் பேக்கப். அதுவும் ஒரு ரெசல்யூஷனால ஃபார்ம் பண்ணப்பட்டதுதான். ஓகே, சோ வந்து அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். சோ இவங்களோட ரோல்லாம் என்ன? assess the national resources, prepare plan, resource allocation, state wise plan, identify obstacles, plan implementation, periodic assessment. இது எல்லாமே ஒரு கதை தான். சரியா? அவங்க வந்து எல்லாமே எவ்வளவு இருக்குன்னு கணக்கீடு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு பணம் அதுக்கு இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு எப்படி பிளான் பண்ணணும்னு பண்ணுவாங்க. அடையாளம் காண்பாங்க. அப்புறம் அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு காமனான ஒரு பாயிண்ட். ஓகே, எப்பவுமே அதோட தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். ஓகே, டெபுட்டி சேர்மன் இருப்பார்ல, அவர் தான் ஆக்சுவலா என்னன்னா இந்த திட்டக்குழு பிளானிங் கமிஷன் வந்து வழி நடத்துறது. அந்த டீம் தான் என்ன பண்ணா 5 இயர் பிளான் வந்து போடுவாங்க. ஓகே, அதுல வந்து யாருன்னா ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து யூஸ்வலி அதுல கிடையாது. யூஸ்வலி கேபினட் மினிஸ்டர் ரிலேட்டட் போர்ட்ஃபோலியோஸ்ல இருப்பாங்க. எக்ஸ்எஃபிசிஓ மெம்பர்ஸ் வந்து பதவி வழியாளர் வந்து பினான்ஸ் மினிஸ்டரும் பிளானிங் மினிஸ்டரும் இருக்காங்க. ஓகேவா? நிதி அமைச்சரும் திட்ட அமைச்சரும் வந்து பதவி வழி தலைவர்களா உள்ள இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் உறுப்பினர் செயலர், மூத்த ஐஏஎஸ் அதிகாரி இருப்பாங்க, கூடுதல் செயலர், ஒருங்கிணைந்த உள் நிர்வாகம், பிற அதிகாரிகள் இவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த லெசன்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கண்டன்ட்லயே போட்டு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஜெனரல் டிவிஷன், சப்ஜெக்ட் டிவிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன், எவாலுவேஷன் டிவிஷன், இப்படி பல துறைகளை உள்ள வச்சிருப்பாங்க. ஸோ வந்து இதுக்கு கீழே நமக்கு வந்து என்ன உருவாக்குனாங்கன்னா நேஷனல் பிளானிங் கவுன்சில் அப்படின்ற ஒரு இதை உருவாக்கியிருக்காங்க. தேசிய திட்டமிடல் கவுன்சில் ஒண்ணு இருக்கு. சரியா? 1965
இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. ஓகே. நேஷனல் பிளானிங் கவுன்சில் வந்து எப்போன்னு கேட்பாங்க. நம்ம வந்து 1950 50 அப்படின்லாம் போடக்கூடாது. நேஷனல் பிளானிங் கமிஷன் வேற, நேஷனல் பிளானிங் கவுன்சில் வேற. சரியா? அது ஆணையம், இது கவுன்சில். 1965ல உருவாக்குனாங்க. எந்த 5 ஆண்டு திட்டத்துல உருவாக்குனாங்கன்னா, 4th 5 இயர் பிளான் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. சோ அந்த துறை சார்ந்த நிபுணர்கள், சயின்ஸ், இன்ஜினியரிங், எக்கனாமிக்ஸ் அவங்களாம் இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான முக்கியமான டிபார்ட்மெண்ட் எல்லாம் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி வேலை பார்ப்பாங்க. அதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் போங்க. சோ வந்து அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தேசிய வளர்ச்சி குழுன்னு சொல்லுவாங்க, இல்ல மேம்பாட்டு கவுன்சில்னு சொல்லுவாங்க. சோ இதோட தலைவர் இந்திய பிரதமர் தான். ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து 1952 ஆகஸ்ட் 6ல தான் உருவாக்கி இருப்பாங்க. ஓகேவா? இது டேட் பின்னாடி இருக்கும், அதை சேர்த்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து தேசிய திட்டக்குழுல வந்து பிளானிங் கமிஷன்ல எந்த சிஎம்மும் வந்து மெம்பர் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்க முதலமைச்சரும் மெம்பர் கிடையாது. ஸோ வந்து பிளானிங் கமிஷன் யாருக்கு பிளான் பண்றாங்க? மொத்த நாட்டுல இருக்க எல்லா மாநிலங்களுக்கு தான் பிளான் பண்றாங்க. ஸோ அந்த மாநிலங்கள்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இல்லாம நீங்க எப்படி பிளான் பண்ணி அந்த மாநிலங்களை பண்ண வற்புறுத்தலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் வருது இல்ல. சோ வந்து ஒரு கூட்டுறவு கூட்டாட்சியா போயிடணும் அப்படின்னு சொல்லி தேசிய மேம்பாட்டு கவுன்சில் இல்ல தேசிய வளர்ச்சி குழுன்னு சொல்லி 1952ல உருவாக்குறாங்க. இதுலதான் யார் மெம்பர்ஸா இருக்காங்கன்னா, அனைத்து மாநிலங்களோட முதலமைச்சரா இருக்காங்க, சில மத்திய அமைச்சர்கள் இருக்காங்க. புரியுதா? சோ வந்து அந்த 5 இயர் பிளான் போடுறது யாரோட வேலைன்னா, பிளானிங் கமிஷனோட வேலை. அதை அப்ரூவ் பண்ணணும்ல ஃபைனலா. சரிப்பா, இந்த பிளானை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்ரூவ் பண்றது யாரோட வேலை? தேசிய மேம்பாட்டு கவுன்சில், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட வேலை இதுதான். புரிஞ்சுதா இப்ப? சோ வந்து இது இதுதான் இதோட காம்போசிஷன் பாத்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு வந்து 12th புக்ல வந்து இதுல யாரெல்லாம் இருப்பாங்க, அவங்களோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஒரு சின்ன ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதை லைட்டா ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. சோ வந்து இப்பதான் வந்து நம்ம எங்க வரோம்னா, ஆஹ் நம்மளோட இது இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். சரியா? புக் பிளான் இது 10 இயர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஆல்ரெடி பார்த்தது ரிப்பீட் ஆயிருக்கு. ஏன்னா அது இது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்கும் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து எக்கனாமிக்ஸ் புக்கு, இப்ப பார்த்தது அரசியல் அறிவியல் புக்கு இருக்கு. சரியா? சோ வந்து சொன்ன கான்செப்ட் தான் திரும்ப திரும்ப வரும். அதுக்கப்புறம் வந்து ரோல் ஆஃப் பிளானிங் கமிஷன் இது எல்லாமே பார்த்ததுதான். நமக்கு வந்து இதுதான் வந்து அந்த ரமேஷ் சிங் அவர்களோட புக்ல 12th எடிஷன். சரியா? எக்கனாமிக்ஸ் இருக்க 12th எடிஷன் புக்ல இருந்து எடுத்த நோட்ஸ் தான் இது. ஸோ அதுல இருந்து பாக்குறப்ப வந்து விஸ்வேஸ்வரய்யா பிளான் நம்ம அதுல என்ன பார்த்தோம்? அவர் வந்து ஃபர்ஸ்ட் பிளான் சொல்லியிருப்பாரு, 1934 சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம். அதுல எல்லா அடிஷனல் பாயிண்ட் என்ன? இவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர், திவான் ஆஃப் மைசூர் ஸ்டேட். இது வந்து ஒரு பிஐக்குள்ள கேட்டிருக்காங்க. சரியா? அவர் வந்து என்னவா இருந்தாருன்னா, மைசூர் மாநிலத்தோட அப்போ வந்து கர்நாடகான்னு பேர் இல்லாம மைசூர் தான் இருந்துச்சு. சரியா? அப்போ அதோட திவானா இருந்தது யாருன்னா விஸ்வேஸ்வரய்யா, மைசூர் மாநிலத்தின் முன்னாள் திவான். அவர் எழுதின புக் என்ன? இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம். இதுலதான் அவர் வந்து அதை பேசியிருப்பாரு. சரியா? சோ வந்து அவர் எந்த நாட்டு மாடல்ல இருந்து நமக்கு வந்து திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னா, அமெரிக்கா மாடல். ஓகே. சோ வந்து அமெரிக்கா மாடல்ல நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, அது வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. சோ வந்து டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசமா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமா கட்டணும், அக்ரிகல்ச்சரை விட இண்டஸ்ட்ரீஸ் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. சோ வந்து இதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா, நமக்கு வந்து டெமோக்ரஸி வேணும். ஆனா கேபிட்டலிசம்ன்றது அப்ப தேவையில்ல. ஏன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி தான். சோ வந்து அப்ப இருக்க எல்லாருமே என்ன பிரைவேட் கையில போச்சுன்னா, அது வெறும் லாப நோக்கத்துக்காக மட்டும்தான் இருக்கும். மக்களுக்காக அவங்க செய்யற சேவை வந்து எதுவுமே இருக்காது. அதனால முக்கியமான துறைகள் எல்லாம் நம்ம அரசாங்க கிட்ட தான் இருக்கணும். அதனாலதான் சோசியலிசம், சமதர்மம், கம்யூனிசத்துக்காக நம்ம வந்து நகர்ந்தோம். சோ ஒரு அழகான ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த பக்கம் யுஎஸ்ஏ, இந்த பக்கம் யுஎஸ்எஸ்ஆர். ஓகேவா? இவங்க வந்து டெமோக்ரஸி, மக்களாட்சியில இருப்பாங்க. ஆனா அவங்க ஃபாலோ பண்றது வந்து கேபிட்டலிசம். அப்படின்னா என்னன்னா முதலாளித்துவத்துல இருப்பாங்க. மக்களாட்சி, முதலாளித்துவம் வந்து அமெரிக்கா. ஆனா இங்க வந்து டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகாரம் இருக்கும். ஆனா வந்து அவங்க வந்து சோசியலிசத்துல இருப்பாங்க, சமதர்மத்துல இருப்பாங்க. சோ வந்து நம்மளோட மாடல் எப்படி இருக்கும்னா மிக்சட் எக்கனாமி தான். பப்ளிக் இருக்கும், பிரைவேட்டும் இருக்கும். சோ வந்து நம்ம அமெரிக்கால இருந்து டெமோக்ரஸி எடுத்துக்கிட்டோம், இங்க இருந்து சோசியலிசத்தை எடுத்துக்கிட்டோம். புரியுதா? சோ வந்து விஸ்வேஸ்வரய்யா பிளானை வந்து நம்ம ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அவரு ஃபர்ஸ்ட் இந்த பிளான் எக்கனாமி ஆஃப் இந்தியான்ற புக்ல ஒரு 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணுங்கன்னு சொன்னதுல இருந்து இந்த ஐடியாவை நம்ம எடுத்துருக்கோம். சரியா? சோ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. யுஎஸ்ஏ மாடல் டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம். ஓகேவா?
அமெரிக்க மாதிரியில் ஏற்பட்ட ஜனநாயக முதலாளித்துவத்தை ஆதரித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவரோட முக்கியமான இதுனா அடுத்த 10 வருஷத்துல தேசிய வருமானத்தை ரெட்டிப்பாக்குங்கள் அப்படின்றதுதான் அவரோட ஐடியா. சோ வந்து இப்ப நமக்கு 100 ரூபாய் இருக்குன்னா அடுத்த 10 வருஷத்துல 200 ரூபாவா நம்மளோட ஜிடிபியை மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஃபிக்ஸி ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸினா ஒன்றும் இல்ல, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேவா, இது வந்து இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சபைகளின் கூட்டமைப்பு. இவங்க எப்ப சொல்லியிருப்பாங்கன்னா 1934 சொல்லியிருப்பாங்க. இது நம்ம ஸ்கூல் புக்ல இல்ல ஆக்சுவலி. ஓகேவா, சோ வந்து இவங்க வந்து இந்தியன் கேபிட்டலிஸ்ட் கிளாஸ், அதாவது இந்தியால வந்து முதலாளிகள்லாம் இருப்பாங்கல்ல, தொழிலதிபர்கள், அவங்களுக்கான ஒரு வந்து அமைப்பு. அதுல வந்து இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அட்வொகேட்டட் நேஷனல் பிளானிங் ஃபார் இந்தியாஸ் டெவலப்மெண்ட். நீங்க வந்து தேசிய அளவுல திட்டமிடல் பண்ணணும், அப்பதான் வந்து இந்தியா வந்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதா? இது வந்து எப்பவுமே நம்மளோட அரசியலமைப்பு எழுதும் போதும் சரி, இந்த மாதிரி திட்டமிடப்பட்டவங்களும் சரி, ஒரு நாட்டுல இருந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணா அப்படியே எடுக்க மாட்டோம். இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி அதை கொண்டு வரணும். ஈவன் தான் இவங்க வந்து கேபிட்டலிஸ்டா இருந்தாலுமே அவங்க வந்து திட்டமிடல் வேணும்னு சொல்றாங்க. புரியுதா? அமெரிக்கா மாதிரி கண்ட்ரில வந்து திட்டமிடல் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா ஆட்டோகிராட்டிக்கா இருக்க கம்யூனிஸ்ட் மாதிரி கண்ட்ரில தான் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. சோ வந்து இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி இவங்க பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த பிக்ஸியோட தலைவர் யாருன்னா என்ஆர் சர்க்கார். ஓகேவா, அவங்க வந்து எண்ட் ஆஃப் பியூர் லைசஸ் ஃபேர் பாலிசிஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, தலையிடா கொள்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது அமெரிக்கால இருக்கிறது முதலாளித்துவத்தை தான் லைசஸ் ஃபேர் கொள்கைன்னு சொல்லுவாங்க. சரியா, அதாவது கவர்மெண்ட் இருக்கும், கவர்மெண்ட் வந்து பிரைவேட் செக்டார் கிட்டே எல்லா செக்டாரையும் கொடுத்துரும். சரியா, எல்லா துறையிலுமே அவங்க கிட்ட கொடுத்துட்டு கவர்மெண்ட் வந்து ஃபாரின் பாலிசி, டிஃபென்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பாதுக்கும். எல்லா துறைகளும் பிரைவேட் கிட்ட இருக்கும். உதாரணமா அமெரிக்கா மாடல். அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுதான் அந்த பிக்ஸி. புரியுதா? இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி இந்தியாவோட வளர்ச்சிக்காக அவங்க அந்த டைம்ல வாதிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அன்டைலூட்டட் ஃப்ரீ மார்க்கெட் பாலிசிஸ் வேர் நோ லாங்கர் சூட்டபிள் ஃபார் இந்தியா. அதே தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1928 1930 உலக பொருளாதார பெருமந்தம் இருப்ப அமெரிக்கா மாதிரி ஒரு நாடே வந்து அதிகமா பாதிக்கப்பட்டுச்சு. சோ வந்து இந்தியா மாதிரி ஒரு வளர்ந்து வர நாடுகளுக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, அதுக்கப்புறம் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பிளான் ஃபார் ஆல் செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி. எல்லா பொருளாதாரத்துல இருக்க அனைத்து துறைகளுக்குமே வந்து நம்ம வந்து ஒரு முழுமையான திட்டத்தை வகுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சோ வந்து கோஆர்டினேட் நேஷனல் பிளானிங், எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபுல் க்ரோத் பொட்டன்சியல். அதாவது இந்திய பொருளாதாரத்தை கட்டமைப்பு மாற்ற செலுத்தி தேசிய திட்டமிடலை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு நீங்க நடத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, சோ வந்து இவருக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் யாருன்னா எம்ஜி ராணடே, தாதாபாய் நவரோஜி, இவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ரோல் ஆஃப் ஸ்டேட் இன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். அதாவது அரசாங்கம் தான் எல்லாத்தையுமே எடுத்து நடத்தணும், அரசு தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும்னு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கீனிசம் மாடல், ஜேஎம் கீன்ஸ் வந்து மிக்சர் எக்கனாமி சொல்லியிருப்பாரு, த நியூ டீல் இன் அமெரிக்கா. இதெல்லாம் வந்து நமக்கு பிளானிங்க்கு எப்படி வந்து அரசாங்கமே எல்லாத்தையும் ஏற்று நடத்தணும் அப்படின்றத சப்போர்ட் பண்றதா மாதிரி இருக்கும். சரியா, சோ வந்து இவங்க தான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாங்க நேஷனல் பிளானிங் கமிஷன் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னது பிக்ஸி தான். அடுத்து காங்கிரஸ் பிளான், நேஷனல் பிளானிங் கமிட்டி, நம்ம சொல்லலாம் சுபாஷ் சந்திர போஸ் வந்து நடந்திருக்கோம். அப்போ தேசிய திட்ட குழுவோட தலைவர் அப்ப யார் இருந்திருப்பாங்கன்னா நமக்கு ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பாரு. ஓகேவா, எப்போ வந்து இது நிறுவனாங்கன்னா அக்டோபர் 1938. அப்புறம் வந்து பொருளாதாரத்தோட அனைத்து துறைகளுக்கும் இது பண்ணணும். 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க, 350+ எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, 29 துணைக்குழுக்கள் இருக்கும். அதுல நிறைய பேர் இருப்பாங்க. விஸ்வேஸ்வராயா இருப்பாரு, ஜேஆர்டி டாடா இருப்பாரு, ஜிடி பிர்லா இருப்பாரு, லாலா ஸ்ரீராம் இருப்பாரு. இவங்க எல்லாம் வந்து கேபிட்டலிஸ்ட். 15 கோர் மெம்பர்ஸ், 29 சப் கமிட்டிஸ், 350+ எக்ஸ்பர்ட்ஸ். ஓகே, அகாடமியன்ஸ் இருப்பாங்க, சிவில் சர்வெண்ட் இருப்பாங்க, ட்ரேட் யூனியன்ஸ், சோசியலிஸ்ட் எல்லாருமே இன்க்ளூட் பண்ணி இந்தியாவுக்கு இப்படிதான் திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 29 வால்யூம் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. சோ வந்து அந்த டைம் தான் நிறைய போரா நடக்கும், 2வது வேர்ல்டு வார் நடக்கும், குயிட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்கும். சோ வந்து இவங்க ரிப்போர்ட்டை ஃபார்ம் பண்ணது 1938, ரிப்போர்ட் கொடுத்தது 1949. சரியா, பாப்புலரைஸ் த ஐடியா ஆஃப் கோஆர்டினேட்டட் நேஷனல் பிளானிங், அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட தேசிய திட்டம் வந்து திட்டமிடல் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ வந்து நேஷனல் பிளானிங் கமிஷனோட முக்கிய நேஷன் வைட் அவேர்னஸ் ஃபார் சப்போர்ட் இதெல்லாம் நமக்கு வந்து இது மூலமா கிடைச்சது. அதுக்கப்புறம் ரிலேட்டட் டெவலப்மெண்ட்ஸ் டுவர்ட் பிளான்ட் எக்கனாமி, அதாவது பொருளாதார திட்டமிடலுக்கு, திட்டமிட்ட பொருளாதாரத்திற்கு வேற என்னெல்லாம் இது பண்ணுச்சு, சப்போர்ட் பண்ணுச்சுன்னா போருக்கு பிந்தைய மறுசீரமைப்பு குழு 1941.
போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டி. அவங்களுமே இதை செட்டப் பண்ணது யாருன்னு கேட்கலாம், பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட். ஓகே, போஸ்ட் வார் எக்கனாமிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அந்த உலகப்போர் நடந்துட்டு இருந்துச்சுல, 2ஆம் உலகப்போர், அதுக்கப்புறம் எப்படி நம்ம பொருளாதாரத்தை சரி பண்ண போறோம் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்ச கமிட்டியும் அவங்க வந்து பிளான்ட் எக்கனாமி சொல்லியிருக்காங்க. கன்சல்டேட்டிவ் கமிட்டி ஆஃப் எக்கனாமிஸ்ட் அப்படின்னா 1941 சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பொருளாதார வல்லுநர்களின் ஆலோசனை குழு. இது வந்து தலைவர் யாருன்னு கேட்கலாம், ராமசாமி முதலியார். ஏன் வந்து நான் இவ்வளவு முக்கியமா சொல்றேன்னா, நமக்கு வந்து இதுக்கு அடுத்து ஒரு இது பார்ப்போம், திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டுத்துறை 1944 இருக்கா, பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேவா, இது வந்து வைஸ்ராய்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், அவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல வந்து யார் தலைவர், அர்தேசிர் தலால்னு கொடுத்திருக்காங்களா, இந்த கொஸ்டின் வந்து நமக்கு பிஓக்குள்ள கேட்டிருக்கேன். ஸோ வந்து கன்சல்டேட்டிவ் கமிட்டி ஆஃப் எக்கனாமிஸ்டா 1941, பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் 1943. அதுக்கு தலைவர் ராமசாமி முதலியார், இதுக்கு தலைவர் அர்தேசிர் தலால். ஓகேவா, ஸோ வந்து இந்த ரெண்டையும் பார்த்துக்கிட்டா போதும், ஃபிராக்சுவலா தான் கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அட்வைசரி பிளானிங் போர்டு 1946 பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ வந்து இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆலோசனை திட்டமிடல் வாரியம் 1946 தற்போதுள்ள அனைத்து திட்டமிடல் முயற்சிகளையும் மதிப்பாய்வு செய்யும், எதிர்காலத்தில் திட்டமிடல் எதிரே பரிந்துரைக்கும். ஸோ எல்லாமே ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து அமைச்சரவைக்கு பதிலளிக்கக்கூடிய ஒற்றை அதிகாரப்பூர்வ திட்டமிடல் அமைப்பை உருவாக்குதல், திட்ட கமிஷனுக்கு அடித்தளம் அமைக்கப்பட்டது இதுலதான். ஓகேவா, 1946 இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு வந்து என்ன தெரியும்னா, இந்த பாம்பே பிளான் தெரியும், மற்ற பிளான் தான் தெரியும். அதுக்கு நடுவுல இந்த ஒரு 4 கமிட்டிஸ் இருக்கு, அப்புறம் ஃபிக்ஸி இருக்கு. ஸோ இந்த 5 ஏரியாவே நம்ம படிச்சுக்கிறது நல்லது. ஓகேவா, அது வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பாம்பே பிளான், த பிளான் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபார் இந்தியா. ஸோ வந்து இந்தியாவிற்கான பொருளாதார மேம்பாட்டு திட்டம், அதுதான் பாம்பே பிளானோட தலைப்பு. இதுல வந்து 8 பேர் இருக்காங்கன்னு படிச்சோமா இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அந்த 8 பேர் யாரு, புருஷோத்தம் தாஸ் தாகூர் தாஸ், ஜேஆர்டி டாடா, ஜிடி பிர்லா, லாலா ஸ்ரீராம், கஸ்தூரிபாய் லாலாபாய், ஏடி ஷராஃப், அர்தேசிரி தலால், ஜான் மத்தாய். ஓகே, இந்த ஜான் மத்தாய் வந்து ஒரு முக்கியமான ஆளு. ஆக்சுவலா இந்த 8 பேருமே முக்கியமான ஆளு. இந்த ஜான் மத்தாய் வந்து என்ன பண்ணாரு, எந்த பொசிஷன்ல இருந்தான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. ஸோ வந்து இதுல இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே என்பிசி, ஜவஹர்லால் நேருவோட திட்டக்குழுல நிறைய பேர் இருந்தாங்க, போய் பார்த்தோம். ஸோ வந்து பாம்பே பிளான் என்பிசில அக்ரேரியன் ரீஸ்ட்ரக்சரிங், எம்பசிஸ் ஆன் ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், கன்சியூமர் குட் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க. ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்மால் மீடியம் காட்டேஜஸ், ரோல் ஆஃப் ஸ்டேட் இன் எக்கனாமிக் பிளானிங், சோசியல் வெல்ஃபேர் மெசர்ஸ். ஆக்சுவலா என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான், தொழிலதிபர்கள் தான். ஆனா அவங்க சொன்ன இதெல்லாம் பாருங்களேன், விவசாயத்தை மறுசீரமைப்பு பண்ணணும், இடைத்தரகளை ஒழிக்கணும், ஜமீன்தாரை ஒழிக்கணும், இதெல்லாம் பண்ணணும், எல்லா சீர்திருத்தங்களும் பண்ணணும், கூட்டுறவு பண்ணணும், அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. விரைவான தொழில்மயமாக்கலுக்கு முக்கியத்துவம், நுகர்வோர் பொருட்கள் தொழில்கள், சோவியத் திட்டமிடல், வேலைவாய்ப்பு உருவாக்கணும், அதுக்கப்புறம் செயலில் உள்ள அரசு தலையீட்டுக்கு வலுவான ஆதரவு, அதாவது எல்லாமே கவர்மெண்டே பண்ணுங்க, முக்கியமான செக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. புரியுதா? சோ இந்தியனைஸ்டா எல்லாத்தையுமே மாத்திருக்காங்க, அந்த கண்டெக்ஸ்ட் தான் இது. அடுத்து காந்தியன் பிளான், ஸ்ரீமன் நாராயணா காந்தியன் எக்கனாமிக். இதுல வந்து அக்ரிகல்ச்சர் சென்ட்ரிக், இதுல வந்து புதுசா எதுவுமே இல்லை. ஓகேவா, சோ வந்து கான்ஃபிளிக்ட் வித் நேஷனல் பிளானிங் கமிட்டி, அதாவது ஜேசி குமாரப்பா இருக்காருல்ல, பச்சை காந்தின்னு சொல்றாங்கல்ல, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நேஷனல் பிளானிங் கமிட்டிக்கு எதிராக அவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நேஷனல் பிளானிங் கமிட்டியில வந்து 15 மெம்பர்ஸ் இருக்காங்க, அதுல ஒன்லி காந்தியன் வந்து இவர் தான். சரியா, சோ வந்து அத்தாரிட்டி டு ப்ரொமோட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது தொழில்மயமாக்குறதுக்கு வந்து காந்தி வந்து ஒரு எதிர்ப்பா இருப்பாரு. எல்லாத்தையுமே மெக்கானிசமா மாத்திட்டீங்கன்னா, மெக்கானிசேஷன் இயந்திரமயமாக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து இங்க இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து காந்திக்கு இருந்துச்சு. சோ வந்து அதை வந்து எதிர்த்து பேசியிருப்பாரு. ஓகேவா, அடுத்து வந்து நேரு சென்டரேஷன் ஐடியாலஜி போய் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ வந்து இதெல்லாம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் growthன்னு ஒன்று படிப்போம். ஐ மீன் இதை சொல்லுவாங்க, தொழில்துறை பத்தி படிக்கிறப்ப வந்து அதுல டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா, அடுத்து மக்கள் திட்டம், எம்என் ராய். ஓகேவா, இவர் வந்து யாருன்னா சேர்மன் ஆஃப் போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டியோட தலைவர். ஓகே, ஆஃப் த இந்தியன் ட்ரேட் யூனியன். அதுக்கப்புறம் மார்க்சிஸ்ட் சோசியலிசம், இது எல்லாமே நம்ம போய் பார்த்தோம், எல்லாமே ஸ்டேட் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதுலேயே அப்படிதான். ஸோ வந்து சர்வோதய பிளான், ஜேபி நாராயணன், காந்தி பிளாஸ் 2 பேரும் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஆச்சரிய வினோபாவையும் காந்தியோட ஐடியாவை ஃபாலோ பண்ணி அந்த அக்ரிகல்ச்சர் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் கமிட்டி, இந்த கமிட்டி எதுக்குன்னு படிச்சுக்கணும். 1961 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் கமிட்டி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
நமக்கு வந்து அப்ப எல்லாமே சென்ட்ரலைஸ்டா போயிடும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 2 பிளானுக்கு அப்புறம் எல்லாமே மத்திய அரசு சொல்ற மாதிரியே கேட்கற மாதிரி இருக்கும். சோ வந்து நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாநிலங்களுக்கும் இது பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஜெயபிரகாஷ் நாராயணன் குழு பஞ்சாயத்துகளை தவிர்த்து மையப்படுத்தப்பட்ட திட்டங்களை விமர்சித்தது. சோ வந்து அப்பதான் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ், அதெல்லாம் வந்து பலவந்த்ராய் மேத்தா குழு அதெல்லாம் வந்துச்சுல்ல. சோ சமூக மேம்பாட்டு திட்டம், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணாங்க. எல்லாமே ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் வந்து பஞ்சாயத்தை வந்து எல்லாருமே பைபாஸ் பண்ணிடுவாங்க. சோ வந்து என்னன்னா, அங்க இருக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி மூலமா தான் எல்லா திட்டமும் இம்ப்ளிமெண்ட் ஆகுற மாதிரி இருந்தாதான் மக்கள் அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். அரசாங்க அதிகாரிகள் மூலமாவே எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. சோ வந்து அதை தடுக்கிறதுக்காக அப்பவே வந்து கமிட்டில ரெக்கமெண்டேஷன் யார் கொடுத்திருப்பாங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் குழு வந்து கொடுத்திருப்பாங்க. சென்ட்ரலைஸ்டு ஸ்கீம்ஸ், நீங்க வந்து எல்லா ஸ்கீம்ஸுமே சென்ட்ரலைஸ்டா போடுறாங்க. டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் வேணும். அதாவது பஞ்சாயத்துகளை தவிர்த்து ஏற்படும் மையத்திட்டம் திட்டமிடல் பஞ்சாயத்து ஜனநாயக பரவலாக்கம். அதுதான் எல்லா பவரும் சென்ட்ரல் கவர்மெண்டே இருக்கக்கூடாது. பிரிச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொடுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட எல்லா பவரும் இருக்கக்கூடாது. பிரிச்சு பஞ்சாயத்து கிட்ட கொடுங்க. ஓகேவா? லோக்கல் பாடிஸ்ட கொடுக்கணும். உள்ளாட்சி அமைப்புகிட்ட கொடுக்குறப்பதான் எந்த திட்டம் போட்டாலும் கடைக்கோடி மனிதனை சென்றடையும். ஊழல் வந்து கம்மியா இருக்கும். மக்களுக்கு அதிகாரம் அப்பதான் கிடைக்கும். அப்படின்றதுக்காக ஜெயபிரகாஷ் நாராயணன் குழு வந்து அமைக்கப்பட்டது. ஓகே. சோ வந்து அது அப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகலன்னா கூட லேட்டரா நிறைய வந்து 73வது 74 சட்டத்திட்டத்துல பஞ்சாயத்து கொண்டு வந்தாங்க. சோ வந்து அந்த அமைப்புலாம் வந்து பஞ்சாயத்துக்கு பவர் வந்துச்சு. சோ வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் கமிட்டி எதுக்குன்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? சோ வந்து பொருளாதார திட்டமிடல் மாதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்கு. பாம்பே பிளானு, சர்வோதயா பிளானு, மகளர் ஆபீஸ் மாடலு, பீப்புள் பிளானு, வேஜ் குட் மாடல். சோ வந்து இதெல்லாம் மாடல் எப்படி வந்து நம்ம வந்து திட்டமிடலாம் அப்படின்னு சொல்றது. சர்வோதயா பிளானும் காந்தியன் பிளானும் எல்லாமே காந்தியன் ஐடியாலஜி. பாம்பே பிளானு தொழிலதிபர்கள், பீப்புள் பிளான் எம்என் ராய், இது வந்து கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி. மகளர் ஆபீஸ் மாடல் வந்து நமக்கு இண்டஸ்ட்ரீஸை ஃபோக்கஸ் பண்ணும். விஸ்வேஸ்வராயோ இண்டஸ்ட்ரீஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணும். வேஜ் குட் மாடல்னா என்ன அப்படின்னா, இதை வந்து ஆக்சுவலா என்னன்னா நமக்கு வந்து 2 பேர் சொல்லியிருப்பாங்க. சிஎன் வக்கீல், PR பிரம்மானந்தா. சரியா? இதுல வந்து வேஜ் குட் மாடல்லாம் ஒண்ணும் இல்ல. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெல்ட் மேன் அண்ட் மகளன் ஆபீஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ வந்து இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, 2வது 5 இயர் பிளான் வந்து இவங்க மாடல்ல தான் இருக்கும். அவங்க வந்து ஃபுல்லா என்ன எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் முன்னேறத பத்தி பேசியிருப்பாங்க. சரியா? சோ வந்து இதுல வந்து என்ன பிரச்சனை இருக்கும்னா, நீங்க வெறும் இண்டஸ்ட்ரீஸ பத்தி மட்டுமே பேசினா அதுக்கு கீழே இருக்க மக்கள், அது அதுல வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து வெல்ஃபேர் வேணும். அதை பத்தி பேசுறதுதான் வேஜ் குட் மாடல். ஓகே. அதை பேசின சிஎன் வக்கீல், PR பிரம்மானந்தா. ஓகே. மகளனோபிஸ் மாடலுக்கு அப்படியே ஆப்போசிட்டான மாடல். ஓகேவா? சோ வந்து இவ்வளவு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுதா? இப்போ வந்து நம்ம பார்க்க போறது 2வது டாபிக், பிளானிங் கமிஷன். ஓகேவா? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுல அப்படியே கொஞ்சம் ஒரு ஓவர் வியூவா மட்டும் பார்த்துக்கலாம். சரியா? சோ வந்து என்னன்னா, பிளானிங் கமிஷன் நமக்கு தெரியும். மார்ச் 15, 1950 பண்ணாங்க. எல்லாமே நமக்கு வந்து ஆல்ரெடி பார்த்ததுதான். கிரிட்டிசிசம் அதுதான். மேல இருந்து டாப் டு பாட்டம் அப்ரோச். அது போக நிறைய ரெட் டேபிஸ் நடக்கும். பவர்ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருக்கும். அதனால கீழே வர இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸா 10வது ஐந்தாண்டு திட்டத்துல என்ன சேர்த்தாங்கன்னா, பொருளாதார சீர்திருத்தங்களை மையமாக கொண்ட செயல்படுத்தலை கண்காணித்தல். சோ வந்து என்னன்னா, மானிட்டர் அண்ட் பிளான் இம்ப்ளிமேஷன். அதிகமா மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சது வந்து 10வது ஐந்தாண்டு திட்டத்துல தான் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. மானிட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சென்ட்ரல் மினிஸ்டரிஸ். அதாவது 10 இண்டிகேட்டரை வச்சு மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ வந்து 10வது ஐந்தாண்டு திட்டம் 10 இண்டிகேட்டரை வச்சு மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே. சோ வந்து நியூ ஃபங்க்ஷன் அதான் பண்ணாங்க. ஜனவரி 1, 2015 இருந்து நமக்கு நிதி ஆயோக் வந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இந்த பாயிண்ட் வந்து நீங்க அந்த புக்ல இருந்துச்சு, நல்லா இருந்ததுனால எடுத்திருந்தேன். இண்டிபெண்டன்ட் எவாலுவேஷன் ஆபீஸ் ரிப்போர்ட் ஜூன் 2014 ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. புரியுதா? அப்படின்னா என்னன்னா, சுயாதீன மதிப்பீட்டு அலுவலக அறிக்கை ஜூன் 2014 கொடுக்குறாங்க. இந்த குழு எதுக்கு இந்த குழு ஆக்சுவலா எதுக்கு அமைக்கிறாங்கன்னா, நமக்கு வந்து பிளானிங் கமிஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேல இருக்கு. சரியா? 12 ஐந்தாண்டு திட்டங்களா போட்டாங்க. இப்ப வந்து திட்ட கமிஷனை பத்தி ஒரு திட்ட ஆணையம், திட்டக்குழு இருக்குல்ல, பிளானிங் கமிஷனை பத்தி ஒரு மதிப்பீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இண்டிபெண்டன்ட் எவாலுவேஷன் ஆபீஸ் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து டாப் டு பாட்டம், டாப் டு டவுன் அப்ரோச் இருக்கா, அது வந்து சென்டர் கைடிங், சென்ட்ரல் கவர்மெண்ட
பலமா மாத்திட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை வீக்கா மாத்துது. அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இது மூலமா முன்னேற்றம் தடைபடுது. அதுக்கப்புறம் டூ லார்ஜ் ரொம்ப பெருசா நீங்க பிளான் போடுறீங்க. ரொம்ப ரிஜிடா இருக்கு. நெகிழா தன்மையோட இருக்கு. சோ வந்து இத மொத்தமா நீங்க ரீப்ளேஸ் பண்ணிருங்க. பிளானிங் கமிஷன் ஒண்ணு வேண்டாம். அதுக்கு பதிலா நிதி ஆயோக்னு ஒண்ணு கொண்டு வாங்கன்னு சொன்ன கமிட்டி, ஐ மீன் அந்த ரிப்போர்ட் வந்து இதுதான் இண்டிபெண்டன்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ் ரிப்போர்ட். ஓகே, ஸ்கிராப் த பிசி. மொத்தமா பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவை வந்து மொத்தமா அகற்றிருங்க. கள நிபுணர்களை கொண்ட பணியாளர்கள், அதாவது எக்ஸ்பர்ட் இருக்கணும். மந்திரி நிர்வாகத்திலிருந்து விடுபட்டவர்களும் இதுல இருப்பாங்க. அதுக்கப்புறம் வர்த்தகம் தொழில்துறை பிரதிநிதி, சிவில் சமூக உறுப்பினர்கள், கல்வியாளர்கள் எல்லாத்தையுமே நீங்க கொண்டு வாங்க. எக்ஸ்பர்ட் நிறைய பேர் கொண்டு வாங்க. ஸ்டேட்டுக்கு நிறைய பவர் கொடுங்க. ஆலோசனை குழு அமைப்பா வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம நிதி ஆயோக் என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் படிக்கிறோமோ அதெல்லாம் கொடுத்தது வந்து இவங்களோட ரெக்கமெண்டேஷன் தான். சரியா? ஸோ வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய திட்ட தேசிய வளர்ச்சி கவுன்சில் 1952 ஆகஸ்ட் 6 வந்து பார்த்தோம். ஓகேவா? இவங்க தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தோம். அதுவே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் நவம்பர் 8 1952 நடந்துச்சு. இதுக்கும் தலைவர் யாருன்னா பிரதமர் தான். ரீகான்ஸ்டியூஷன், அதாவது பேஸ்ட் ஆன் ஏஆர்சி ரெக்கமெண்டேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிட்டின்னு சொல்லுவாங்க. நிர்வாக சீர்திருத்த குழு. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு வந்து நமக்கு மொரார்ஜி தேசாய் தலைமையில வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லா யூனியன் ஆல் யூனியன் கேபினட் மினிஸ்டர் இருங்க, பிரைம் மினிஸ்டர் இருங்க, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் இருங்க, லெப்டினன்ட் கவர்மெண்ட் இருந்தா நமக்கு யூடியில இருந்து இருக்கவங்க இருங்க, ஒன்றிய பிரதேசங்கள்ல இருந்து. ஸோ வந்து இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. சரியா? பிளான் அப்ரூவ் பண்றது இவங்க தான், ரிவ்யூ பண்றது இவங்க தான், இம்பார்ட்டன்ட் பாலிசிஸ் எல்லாம் மேக் பண்றது இவங்க தான், பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி இது எல்லாமே உங்களுக்கு 12th எஸ்சிஆர்டில கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கடைசி மீட்டிங் நடந்தது வந்து 57வது மீட்டிங் டிசம்பர் 2012 நடந்திருக்கும். ஸோ வந்து அபாலிஷன் ஆஃப் மெர்ஜர் வித் நிதி ஆயோக் கூட பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து இதுதான் மொத்தமா பிளானிங் கமிஷன், தேசிய வளர்ச்சி குழு, அதுக்கப்புறம் வந்து 5 ஆண்டு திட்டங்களோட பேக்ரவுண்ட் வரலாறு. ஓகேவா? நம்ம அதுக்கு அடுத்த வீடியோல வந்து 5 ஆண்டு திட்டங்களை ஃபுல்லா பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதுல இருக்க 15 கொஸ்டின்ஸையும் பார்த்துக்கலாம். திட்ட கமிஷனின் நோக்கங்கள் குறித்து பின்வரும் கூட்டத்தில் எது உண்மை? சோ வந்து எது கரெக்ட்ன்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. முழு வேலை வாய்ப்பை அடைய, ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த் டு அச்சீவ் ஹையர் லெவல் ஆஃப் நேஷனல் பெர் கேபிட்டல் இன்கம். இது எல்லாமே நமக்கு 12th புக்ல இருக்க கண்டென்ட் தான். சரியா? அதுல வந்து அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சோ வந்து நமக்கு எல்லாமே கரெக்ட் தான். ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா? பிரைம் மினிஸ்டர் தான். ஓகே. ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி, பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது எது? சோ வந்து சமதர்மன்னு கேட்டிருக்காங்களா? சோசியலிஸ்ட் பேட்டர்ன். நமக்கு வந்து பிளான் பண்றது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ யுஎஸ்எஸ்ஆர் மாடல், சென்ட்ரல் பிளானிங் கமிட்டி. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு மத்திய அரசு கிட்ட அவங்க தான் எல்லா பிளானும் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு கூற்று காரண கொஸ்டின். பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது. பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாகி விட்டது. ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு எஃபெக்டிவ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வேணும்னா பிளானிங் பண்ணணும். எஸ், கரெக்ட், கூற்று சரி. இட் ஹேஸ் த பிகம் இம்பேரட்டிவ் ஆன் த பார்ட் ஆஃப் த மாடர்ன் கவர்மெண்ட் டு ஹேவ் அ பிளானிங் பாடி ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ வந்து அதை அட்டைன் பண்ணோம்னா நமக்கு என்ன வேணும்? நமக்கு வந்து ஒரு மாடர்ன் பிளானிங் பாடி வந்து வேணும் மாடர்ன் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான், சரியான விளக்கம் தான். இந்தியாவில் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் 1950ஆம் ஆண்டு திட்டக்குழு அமைத்தார். ஸோ வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். தேசிய வளர்ச்சி குழு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து 6th ஆகஸ்ட் 1952. தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் வந்து முதலமைச்சர் தான். ஸோ வந்து 1950ல வந்து நமக்கு இந்தியாவுக்கு ஒரு பிளானிங் கமிஷன் அமைச்சாங்களா? இந்தியாவிலே முதல் முறையா 1971 நம்ம தமிழ்நாடு இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு மேக் செப்பரேட் பிளானிங் கமிஷன் ஃபார் ஸ்டேட். சரியா? மாநில திட்டக்குழு அமைச்ச முதல் மாநிலம் நம்ம தான். ஸோ வந்து 2021க்கு அப்புறம் அதை ஒரு 10 மெம்பர் பாடியா மாத்திட்டாங்க. இப்போ நமக்கு நம்மளோட முதலமைச்சர் தான் அதோட தலைவரா இருக்காரு. துணைத் தலைவர் யாருன்னா ஜெயரஞ்சன் அவர்கள். ஓகேவா? அவர் வந்து ஒரு பெரிய பொருளாதார அறிஞர். இப்போ நமக்கு வந்து நிறைய இப்போ லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் படிக்கும் போது நம்ம படிச்சிருக்கோம். புதுமை பெண் திட்டம், விடியல் பயண திட்டத்துல எவ்வளவு பயனாளிகள் இருக்காங்க, அதோட எவாலுவேஷன் எல்லாம் நமக்கு வந்து ரிப்போர்ட்லாம் ரிலீஸ் பண்றது யாருன்னா அவங்க தான். இப்போ நமக்கு ரீசெண்டா பொருளாதார ஆய்வறிக்கை, எக்கனாமிக் சர்வே, ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணதும் அவங்க தான், மாநில திட்டக்குழு தான். ஓகே. திட்டக்குழுவின் குறைந்த அளவு தேவை திட்டத்தின் முக்கிய குறியீடு வந்து எலிமெண்டரி எஜுகேஷன். ஸோ த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் யூஸ்டு பை பிளானிங் கமிஷன். ஸோ வந்து பிளானிங் கமிஷன் கீழே நிறைய ப்ரோக்ராம்ஸ் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு. குறைந்த அளவு தேவை இருந்ததுன்னா ஒரு ஆரம்ப கல்வியாச்சும் கொடுக்கணும் அப்படின்றது தான். ஓகேவா? தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவராக செல்கிறவர் முதலமைச்சர்.
ம். இந்திய திட்டங்களின் முதலாவது செயல் வடிவ திட்டம் அமைத்த பெருமை வரிசை. சோ நமக்கு விஸ்வேஸ்வரய்யா இவர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திருப்போம். 10 வருஷம் திட்டம் சொல்லியிருப்பாரு. ஓகே. யுஎஸ்ஏ மாடல் மைசூரோட திவானா இருந்திருப்பாரு. ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானது வந்து கனரக தொழில்கள். சோ வந்து என்னன்னா நேரு வந்து எப்பவுமே என்னன்னா ஒரு நல்ல இண்டஸ்ட்ரீஸ் வேணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் நிறைய பேர் பண்றாங்க. சர்வீஸ் செக்டர்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா நமக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் தான் எப்பவுமே டவுனா இருக்கும். ஸோ வந்து எல்லா வளர்ந்த நாடுகள், வளர்ச்சி அடைந்த நாடுகள் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியில வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. யூஎஸ்ஏ, சைனா எல்லாருமே சரியா. இந்தியால வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனே நடக்கல. ஓகேவா. பிரிட்டிஷ் வந்து அவன் ஊர்ல இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து நேரு வந்து அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. ஓகே. பிசி மங்களனோபிஸ் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. விஸ்வேஸ்வரய்யா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. ஸோ கனரக தொழில்கள். இந்தியாவில் திட்டக்குழுவை அமைப்பதற்கான அரசாங்கத்தின் முக்கிய நோக்கங்கள் யாது? ஸோ வந்து இந்த 2 பாயிண்டும் படிச்சிருங்க. 2மே கரெக்ட் தான். 3வது பாயிண்ட் என்னன்னா, நாட்டின் அனைத்து வளங்களையும் மதிப்பீடு செய்ய வேண்டிய பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அப்படிலாம் கிடையாது. அவங்க அசஸ்மெண்ட் எல்லா வளங்களையுமே எடுத்துக்கணும். அதுல இருந்து தான் நம்ம எஃபிஷியன்டா பிளான் பண்ண முடியும். சோ வந்து இந்த பாயிண்ட் தப்பாயிருச்சா? சோ 1 and 2 வந்து கரெக்ட். 1944 இந்திய அரசாங்கம் டேஷின் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறை ஏற்படுத்தியது. சோ வந்து பிளானிங் டிபார்ட்மெண்ட் நம்ம பார்த்தோமா, அது இந்திய அரசாங்கம் இல்ல. அப்ப இருந்த பிரிட்டிஷ் இந்தியாவோட அரசாங்கம் தான். சரியா. வைஸ்ராய் கவுன்சில் இருந்து ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. சர் ஹர்தேசிரி தலால். அடுத்து த இம்பேரிட்டிவ் பிளானிங் இஸ் ஆல்சோ கால்டு. ஸோ வந்து பிளானிங்ல வந்து கொஞ்சம் டைப் இருக்கும். நீங்க 12th புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதுல இருக்கும். ஸோ வந்து என்னன்னா ஒவ்வொரு பிளானிங் கிட்டே இருக்கும். இந்த இம்பேரிட்டிவ் பிளானிங்னா ஒண்ணும் கிடையாது. வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த பிளானிங் கமிட்டி வந்து ஒரு பிளான போட்டுருவாங்க. அதை வந்து நம்ம கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். எல்லா பிரைவேட் செக்டரும் சரி, கவர்மெண்ட்டும் சரி. ஸோ வந்து பேர் என்னன்னா டார்கெட் பிளானிங், இலக்கு திட்டமிடல்னு சொல்லுவாங்க. அது வந்து கம்பல்சரியா பண்ணணும். ஓகேவா. கீழ்கண்டவற்றுள் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்தல் திட்டக்குழு வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகே. 1952 ஆகஸ்ட் 6ல ஓபன் பண்ணாங்கல்ல, இவங்க தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கொஸ்டின்ஸ் கம்மி தான். சரியா. ஆக்சுவலா இதுல வந்து இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அது வேற ஒரு டாபிக்ல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல புக் பேக் 12th புக்ல இருக்க புக் பேக் ஃபுல்லா படிச்சுக்கோங்க. இப்ப நடத்தின ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே பாத்துக்கோங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்ல தான் கேட்டிருந்தாங்க இந்த விஸ்வேஸ்வரய்யா பிளான் எல்லாமே. ஸோ அது எல்லாமே சேர்த்து படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஏரியா தான். லிமிடெட் ஏரியா நீங்க படிச்சுக்கணும். ஆக்சுவலா நீங்க மெயின்ஸ்னு ஒண்ணு எழுத வந்துட்டீங்கன்னா குரூப் 1ல 2ல 2Aல ஓகேவா. நமக்கு எக்கனாமிக்ஸ் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணு. ஸோ வந்து குரூப் 1ல சர்வீஸை டிட்டர்மைன் பண்றதே எக்கனாமிக்ஸ் பேப்பர் இப்படிதான் இருக்கும். GS3 பேப்பரா தான் இருக்கும். ஸோ வந்து இப்பவே ஒரு நல்ல ஃபவுண்டேஷனா போட்டு வச்சுக்கோங்க. இதே ஃபேக்ட் தான் நம்ம வந்து அங்கேயே ரிப்பீட் பண்ண போறோம். கான்செப்ட் சொல்லி நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பிளானிங் 5 இயர் பிளான்ஸ் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். அண்டில் தட் பை பை. நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.